இன்று ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு என்ற இடத்தில் இருக்கக்கூடிய நான்மறை போற்றும் வேதபுரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய திருவோதூர் வேதபுரீஸ்வரருடைய திருத்தலத்தில் தான் இருக்கின்றோம். இந்த திருத்தலத்தின் தல விருட்சமாக இருக்கக்கூடிய பனைமரத்தின் வரலாற்றை பார்க்கலாம் வாங்க. முன்பொரு காலத்தில் இந்த திருத்தலத்தில் சிவத்தொண்டு புரிந்து வந்த ஒரு சிவனடியார் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்கள் பசியாறுவதற்காகவும் ஆற்று மண்ணிலிருந்து மண்ணரிப்பு தடுப்பதற்காகவும் ஏராளமான பனைமர கன்றுகளை வளர்த்து வருகின்றார் பராமரித்து. அவர் நினைத்தார் போல மண்ணரிப்பு தடுத்து நின்றது. அதற்கு எதிர்ப்பாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்கள் பசியாறுவாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய நம்பிக்கை வைத்திருந்தார். அது மொத்தம் பொய்த்து போனது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் கூட அதில் பெண் பனையாக இல்லை, மொத்தம் ஆண் பனையாக பொய்த்து போகின்றது. இதை எண்ணி அவர் வரிந்து வாழ்ந்து வருகின்றார் இந்த திருத்தலத்தில். இதை கேள்வியுற்ற திருஞான சம்பந்தர் ஒரு செய்யுள் பதிகத்தை இயற்றி நான்மறை போற்றும் வேதபுரீஸ்வரருடைய திருத்தலத்தில் சிவபெருமானை எண்ணி அச்செய்யுள் பதிகத்தை பாடுகின்றார். அந்த செய்யுள் பதிகத்தை பார்க்கலாம் வாங்க, வீடியோ கொள்ள போகலாம். திருச்சிற்றம்பலம். பூத்தேர்ந்தாயன கொண்டுனின் பொன்னடி ஏத்தாரிலே எனுங்கால் ஓதூர் மேய ஒளிமிழுவாளங்கை கூத்திருமாங்குணங்களே குறும்பையான் பனையின் கொலை ஓதூர் அரும்பை கொன்றை அடிகளார் பெரும்புகழியுள் ஞான சம்பந்தர் சொல் விரும்புவார் வினை விடே என்று அச்செய்யுள் பதிகத்தை மாடின அந்த மாத்திரத்திலேயே ஆயிரக்கணக்கான ஆண் பனையும் பெண் பனையாக கொலை என்ற தொடங்கியதாம். அந்த காட்சி தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிவனை வணங்கியவர்களுக்கு எக்காலத்திலும் தீங்கு நேராது. எந்த வரத்தை கேட்டாலும் எல்லை என்று சொல்லாது கொடுக்கக்கூடிய அருள் பெருமழையாக சிவபெருமான் இக்காலம் முதல் அக்காலத்தில் இருந்து இன்று வரை தொன்று தொட்டு வணங்கி வழிபட்டு வருகின்றோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்